ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another episode of மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி கோபி 65. வாங்க ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் தேவைன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பக்கோடா போடுறதுக்கு டிசைட் ஷேப்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா சோக் ஆகிற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக்கையும் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்கு சால்ட்டும் டர்மரிக்கும் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் இந்த காலிஃப்ளவரில் உள்ளே இருக்க புழு பூச்சி எதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சால்ட்லேயும் டர்மரிக்கும் பாயில் பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்து போயிடும். சைமல்டேனியஸாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு 2.5 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லை மைதா ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கப்பில் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் கார்ன்ஃப்ளவரையும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கூடவே 2 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். இப்போது 1 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் ஆஃப் சேஷ்வான் சாஸ். சேஷ்வான் சாஸ் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கார்லிக் பேஸ்ட். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காலிஃப்ளவர் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதோட வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறோம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைமல்டேனியஸாக ஒரு வானல் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. வானல் காஞ்சதும் நம்ம இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். காலிஃப்ளவரை 2 பக்கமும் வேகிற மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர்லாம் 2 பக்கமும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது இந்த காலிஃப்ளவர்லாம் ஒரு டிஷ்யூவில் நம்ம வச்சிடலாம். ஏன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம கோபி 65 ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட்டாக கறி லீவ்ஸை அந்த ஹீட்டான ஆயிலே ரோஸ்ட் பண்ணி மேலே லைட்டாக துவை விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டெலிஷியஸான கோபி 65 ரெடி. இதுக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் பற்றி ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.